பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் செய்யுமா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவ காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையா நீ பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, நாங்கள் மௌனமாக இருக்கிறோம் சுவாமி. உம்மை பற்றி சொல்ல வெட்கப்படுகிறோம். உம்மை பற்றி சொல்ல அச்சப்படுகிறோம் சாமி. எங்களை மன்னிங்க. நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் சுவாமி. அநேக ஆத்துமாக்கள் உம் மந்தையிலே நாங்கள் சேர்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறட்டும் சுவாமி. இந்தியாவை உம் பக்கமாய் இழுக்கும்படியாய், அந்த ஜனங்களை உம் பக்கமாய் இழுக்கும்படியாய் எங்களை மாற்றுங்க ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. எங்களுக்குள் இருக்கும் குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து, தயவாய் மன்னித்து எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக ஆத்துமாக்களை தாங்க சுவாமி. அநேக ஆத்துமாக்களை தாங்க.
உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இதோ நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் மியூசிக்கையும் வேத வாசிப்பையும் பிரசங்கத்தையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. கோடாகடி ஸ்தோத்திரம். இன்றும் நீங்கள் உலாவி வருகிறீங்க. இன்றும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதற்காக நன்றி. கொடாகடி ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. மனம் திரும்பட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் அறுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பட்சிக்கும் அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மன உருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண சக்குரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி ஆண்டவர் நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளுக்குறி நாங்கள் தெரிந்து கொண்ட வார்த்தை சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் வந்துவிட்டது. சிந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. செயல்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? ஒரு விசை பிரசங்கி 3:1 இப்படியாய் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தில் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியா சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். நாட்கள் வந்துவிட்டது. சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் நியாயம் தீர்க்கும் நாட்கள் வந்துவிட்டது. வந்துவிட்டது. நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு துளி நேரமும் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் சந்திக்க நம் ஆயத்தமா? சிந்திப்போம். பிரசங்கி 4:8 இப்படியாய் சொல்லுது, ஒருவன் ஒண்டியாய் இருக்கிறவன் அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கும் முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இது மாயே, தீராத தொல்லை. ஒவ்வொருவரும் தனக்காக என்று அநேக காரியங்கள் ஐஸ்வர்யங்கள் சேர்த்து கொண்டே இருக்கிறான். இது என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு நாளும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. பேராசை கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிரசங்கி 8:6 இப்படியா சொல்லுது, எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. இது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியன் கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். இது மனுஷன் தனக்கே கேடுனாக வேறு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. மனுஷன் எதற்காக சேர்க்கிறான், எதற்காக வாழ்கிறான் என்று சிந்திக்கும் காலத்திலே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். எல்லாம் சேர்த்து வைக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? இது சிந்திக்கக்கூடிய காலம்.
பிரசங்கி 9:12 வாசிப்போம். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியிலே பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர்கள் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். ஆதலால் தூங்குரு, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்ப பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞான உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களே ஆனதுபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை நாம் பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளைகள், விபச்சாரம், வேசித்தனி, அன்பில்லாதவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அன்பில்லாத, இரக்கமில்லாதவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். உருக்கமில்லாதவர் அநேக பேர் இருக்கிறார்கள். நம் கடைசி மணி துளியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தூங்குகிற நீ விழித்து எழு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? என்ன நடக்குது என்று சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போகவே, எல்லாம் ஒரு நாள் அழிய போகிறது. நாட்கள் பொல்லாதாய் மாறிக்கொண்டே வருகிறது. யோசித்து பார்ப்போம். 10 வருஷத்துக்கு இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். நாட்கள் பொல்லாதாய் மாறிக்கொண்டு வருகிறது. ஏசாயா 57:1 இப்படியா சொல்லுது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வாய்க்கிறதில்லை. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரும் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அதை கூட யாரும் யோசிக்கல. நீதிமான்கள் எப்படி மறிக்கிறார்கள்? என்ன பண்றாங்க? அவர்களுக்கும் சன்மார்க்கும் துன்மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கணும். நீதிமான் வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். எப்படி வாழ்கிறார்கள், துன்மார்க்கன் எப்படி வாழ்கிறான் என்று நாம் சிந்திக்கணும். நீதிமான்கள் மடிந்து போகிறான், ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஆனாலும் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாருவில்லை. அதை குறித்து சிந்தனையே இல்லாதபடி இருக்கிறார்கள். நாமும் கூட நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நம் வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நீதியாய் நடக்கிறோமா? நேர்மையாய் நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? வாய் திறந்தாலே பொய் தான் பேசுகிறார். அநேக பேர் பார்க்கிறோம், அநேக பேர் பொய் சொல்லுகிறார். அப்படியே பார்த்தா மாதிரி பொய் சொல்லுகிறார். நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் சும்மா இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஆகாய் 1:5 இப்பொழுதும் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய வழியை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வழியிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் போய்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆகாய் 1:6 எப்படியாய் சொல்லுது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடைவதில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறாய், அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நம் வழியை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம் வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் பற்றாக்குறை, பத்தலை என்று இருக்கிறோம்.
எவ்வளவு உழைத்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கவில்லை. இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலம். மல்கியா 2:2 வாசிக்க கேட்போம். மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்று சொல்வதை கேளாமல், அதன்படி நடக்காமல், நம் இஷ்டப்படி வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியம் எடுத்தாலும் சாபமாய் முடியும். அது சாபத்திலே கொண்டு போய் விட்டுடும். நம் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நாம் யோசித்து பார்க்கும். தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா, அநீதியாய் நடக்கிறோமா, நேர்மையாய் நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். நாம் அநீதியாய் தேவனுக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சாபமாய் முடியும், சாபமாய் முடியும். லூக்கா 12:19 வாசிக்க கேட்போம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பொறிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். சேர்த்து வைக்கிறாள். தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து பொல்லாத லஞ்சம் வாங்கி நேர்மையாய் சம்பாதிக்காமல் லஞ்சம் வாங்கி அநியாயமாய் சம்பாதிக்கிறார்கள். மனுஷனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி சம்பாதித்தை சேர்த்து வைக்கிறான். தேவன் சொல்கிறார், இன்று ராத்திரி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாரையுடைய ஆகும்? யாருடையதாகும்? சிந்திக்கிறதில்ல. பணம் பணம் என்று சேர்த்து சேர்த்து வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நாள் சேர்த்து வைத்ததெல்லாம் இழந்து போவான். எப்படி? மரணம் சந்திக்கும் பொழுது, மரணம் சந்திக்கும் பொழுது அந்த பணம் யாருக்கு போகும்? யோசிக்கிறது இல்லை. தேவனுக்கு பயந்து நடந்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கும். அந்த சேர்த்து வைத்த பணமும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ரோமர் 8:5 இப்படியாய் சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சம்படி நடந்தால் மாம்சத்துக்குரியவர்களை நாம் சிந்து கொண்டு இருப்போம். இது பண்ணலாம், அதை பண்ணலாம் சொல்லி யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் ஆவியின்படி நடப்போமானால் தேவனுக்காக நாம் என்ன செய்தோம் என்று யோசிப்போம். அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் இவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், இவ்வளோ காரியம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்வோம் என்று யோசிப்போம். மாம்சப்படி நடந்தால் அது நல்லதல்ல. ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். அது சம்பூரணத்தை கொடுக்கும், பூரணத்தை கொடுக்கும், பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிலிப்பு 3:19 வாசிப்போம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, ஊழியக்காரர்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய விதவிதமாக விசுவாசிகள் செய்து போடுவது, நல்லா வயிறார சாப்பிடுவாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க மாட்டார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய
கனத்தை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று எழுதிக்கிறது. பிலிப்பு 4:8 கடைசியாக சகோதரியே, உண்மையுள்ளவள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எது நல்லது என்று நாம் சிந்தித்து அதன்படி நான் நடக்க வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், நேர்மையான ஆட்களாக இருப்பார்கள். அவருடைய நடக்கையை நான் பார்க்கணும், எப்படி நடக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கணும். விசுவாசிகள், என்னுடைய ஊழியக்காரர்கள் எப்படி நடக்கிறார்கள், அவள் வாழ்க்கை அவள் முடிவு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். வேத வசனத்தின்படி நடக்கிறார்களா, வேத வசனத்தின்படி போதிக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்து அவர்கள் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நம் வாழ்க்கை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த வழியிலே நாங்கள் போகிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் நல்ல வழியிலே நடந்து கொண்டு இருப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்கக்கூடாது. தேவனுக்குள் நாம் வாழும் பொழுது, தேவனுடைய பிள்ளையாய், ஊழியக்காரனாய், விசுவாசியாய் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது தேவனை பற்றி நாம் சொல்ல வேண்டும். மௌனமாய் இருக்கக்கூடாது. எஸ்தர் 4:14 இப்படியாய் சொல்லுது, இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நம்மளுக்கு ஒரு மேன்மை, நம்மளுக்கு உயர் பதவி. நீ பெரிய உயர் பதவியிலே இருக்கலாம், ஒரு ஆஃபீஸிலே, இல்லாவிட்டால் கவர்மெண்ட் அந்த இடத்திலே உயர் பதவியிலே இருக்கலாம். நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. அந்த மேன்மை எதனால் வந்தது என்று யோசிக்கணும், சிந்தித்து பார்க்கணும். மௌனமாக இருக்கக்கூடாது. தேவன் என்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து இப்பேற்பட்ட பதவியிலே என்னை வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரை மேன்மைப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நீ மௌனமாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ மௌனமாக இருந்தால் உன் வாழ்க்கை நாசமாகும். அந்த பதவி புடுங்கப்படும். நீ ரிட்டையர்ட் ஆகிட்ட கூட உன்னை ஒருவனும் மதிக்க மாட்டான். தேவனுக்குள் இருப்பீரானால் உன்னை தேடி ஆட்கள் வரும். உன்னிடத்தில் உதவி கேட்க, உன்னிடத்தில் ஆலோசனை பெற அநேக பேர் வருவார்கள். நீ மேன்மை அடைவாய். பிரசங்கி 3:7 கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நாம் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்திலே மௌனமாக இருக்கணும். பேச வேண்டிய இடத்திலே நாம் கட்டாயம் பேச வேண்டும். அந்த இடத்திலே நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. பேச வேண்டும், பேச வேண்டும். ஆமோஸ் 5:12 எப்படியாய் சொல்லுது, உங்கள் மீறுதல்களை மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்று அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலிலே ஏழையின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். தீமையான காலத்திலே நான் மௌனமாக இருக்க வேண்டும். வழி திறந்திருக்கும் பொழுது, வாசல் திறந்திருக்கும் பொழுது நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. எழும்பி ஆண்டவரை பற்றி சொல்லணும்.
ஆண்டவர் அறிக்கையிடணும், மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பற்றி அநேக பேருக்கு சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. இது அறுவடை காலம். இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. அநேக ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். மத்தேயு இப்படியாக சொல்வது, தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களுக்கு கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களுக்கு கொஞ்சம். இதை பார்க்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக விசுவாசிகளாய் இருக்கலாம், தேவனை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்கலாம். அறுப்பு மிகுதி, அறுப்பு அறுக்கிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எழுந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை யோசித்து கொண்டு இருக்காதீர்கள். நான் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும், எழும்புங்க, மௌனமாக இருக்காதீங்க, எழும்புங்க. அறுவடை வந்துவிட்டது, அறுவடை காலம் வந்துவிட்டது, அறுவடை காலம் வந்துவிட்டது. எழும்புங்க, எழும்புங்க. எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும். ஆத்துமாக்கள் நாம் சேர்க்க வேண்டும். அறுவடை வந்துவிட்டது, அறுவடை காலம் வந்துவிட்டது. யோவான் 4:35, அறுப்பு காலம் வருகிறது என்று இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விதைத்திருக்கிறது என்று உங்கள் கண்கள் ஏறெடுத்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்க அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்வான். நாம் அறுவடை காலத்தில் நாம் அறுக்கும் பொழுது, ஆத்துமாக்களை நாம் சேகரிக்கும் பொழுது, ஆத்துமாக்களை ஆண்டோர் மந்தையிலே சேர்க்கும் பொழுது நமக்கு தக்க பலன் ஆண்டவர் கொடுப்பார். நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். எதற்காக? அவன் கூலி என்னது? நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். நித்திய ஜீவனுக்குள் நாம் செல்வோம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்வோம். அதுதான் நீதிமொழிகள் 6:6, சோம்பேறியே, நீ இருமிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்க்கும் வரைக்கும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் லட்சை உண்டாக்குகிறான். நீதிமொழிகள் 10:5 இப்படியா சொல்லுது, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குற மகன். கோடை காலத்தில், அதாவது ஆத்துமா ஆதாயம் செய்யும் காலத்தில் நாம் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. எழும்பணும், அநேக ஆத்துமாக்கள் நாம் கொண்டு வந்து சேர்க்கணும். இது அறுப்பு காலம் வந்துவிட்டது. எழும்புங்க, தூங்கிக் கொண்டு இருக்காதீங்க. அநேக பேர் ஆண்டவர் மந்தையிலே சேருங்க. தூங்குகிறனோ லட்சை உண்டாக்குகிற மகன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு லட்சியை உண்டாக்குகிற மகன், அவமானத்தை கொண்டு வருகிற மகன். அறுப்பு காலத்தில் நாம் தூங்கிவிடக் கூடாது. நான் எழும்பி பிரகாசிக்கணும். எரேமியா 8:20 இப்படியாய் சொல்லும், அறுப்பு காலத்தில் அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. எல்லா காலமும் முடிந்த பிறகு ஐயோ நான் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி நான் நினைக்கக்கூடாது. அறுப்பு காலத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். கோடை காலம் வந்தவுடனே அதற்குண்டான அறுப்புகளை நாம் அறுக்க வேண்டாம். நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நீதியாய் நடக்கணும், நேர்மையாய் நடக்கணும், தெய்வனுக்கு
பயந்து நடக்கணும், ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் மெயின். அதுதான் முடிவு பரியந்தம் சாகும் வரைக்கும் நாம் நிலைத்து நிற்கணும். அதுதான் முக்கியம். லூக்கா 10:3 இப்படி சொல்லுது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராட்சியம் சமயமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பற்றி சொல்லணும். ஆண்டவரத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லணும். ஆண்டவரத்தில் வந்தால் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லணும். அதை நாம் அறிவிக்க வேண்டும். யாரிடத்திலே போனால் ரட்சிப்பு உண்டு, யாரிடத்திலே போனால் நோய்கள் சுகமாகும் என்று சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு உண்டு. அவரை இல்லாமல் வேற யாரும் மூலம் ரட்சிப்பு இல்லை. அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால்தான் ரட்சிக்கப்பட முடியும். அவர் காயப்பட்ட தாழ்வுகளால் மாத்திரம்தான் சுகம் பெற முடியும். மற்ற யாராலும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம் தான் ரட்சிப்பு உண்டு. அவர் மூலம்தான் சுகம் உண்டு. அவர் மூலம்தான் வாழ்க்கை சீர்படுத்த முடியும். வேறு எந்த பொருளாலும், எந்த உணவாலும், எந்த விதமான வழிபாட்டாலும் முடியாது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு, சமாதானம், நோயிலிருந்து விடுதலை உண்டு. கலாத்தியர் 6:8 எப்படியாய் சொல்லுது, நாம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்திருந்தாலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்ந்து போகலாம். சில பேர் நல்ல ஊழியம் செய்வாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னால் யாராவது தூஷித்துடுவாங்க, கேவலமாய் பேசிடுவாங்க, பொய்யாய் பேசிடுவாங்க. அவர்கள் மனம் நொந்து போயிடுவாங்க. ஐயோ, இவ்வளவு செய்தனே, இவ்வளவு அந்த ஆத்மாக்காக நான் பாடுபட்டனே என்று சொல்லி இருதயம் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிடுவார்கள். அப்படி நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஏற்ற காலத்தை அந்த அறுவடையை நாம் அறுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 14:15 இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் உட்கார்ந்திருக்கிறவர்களை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அறுப்பு காலம் வந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு காலம் வந்து விட்டது, நம் அறுக்க காலம் வருகிறது. நாம் எழுந்து அந்த அறுப்புகளை நாம் அறுக்க வேண்டும். அதுதான் இங்கு உணர்த்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை கணக்கு கேட்கும் நாட்கள் கூட வந்துவிட்டது. நம்மை கணக்கு கேட்கும் நாட்கள் வந்து விட்டது. ஜாக்கிரதையாக இருப்போம். நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்காக நாங்கள் நிரம்பி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில துளி மணி நேரத்துக்குள்ளாக எல்லாம் மாறும். திடீரென்று எல்லாம் மாறிவிடும். கணக்கு கொடுக்கும் நாட்கள் வந்துவிடும். ஜாக்கிரதையாயிருப்போம், ஆயத்தமாயிருப்போம். நம் கூட இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்துவோம். 1 பேதுரு 4:5 இப்படி ஆயிருக்கிறது, உயிரர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவரும் அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு மரித்தோர்கள் நியாய தீர்ப்பு நாட்களுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்கணும். நீ என்ன செய்தாய் என்று, நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய், எப்படி வாழ்ந்தாய் என்று கணக்கு கொடுக்கும் நாட்கள் வருகிறது. 1 பேதுரு 4:17 இப்படியாய் சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது தோங்கினான். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக
கீழ்ப்படிகளின் முடிவோ என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாய தீர்ப்பு நாட்கள் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? தெய்வ ஆலயத்திலிருந்து, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது நியாய தீர்ப்பு. எப்படி நாம் இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷம் சொந்தமா? அன்று கீழ்ப்படிந்த நடனமா? யோசித்து பார்ப்போம். கணக்கு கொடுக்கும் நாட்கள் வந்துவிட்டது. வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்க கேட்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். 13. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும். நீ சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாயிருந்தாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒரு வேளை நீ சமுத்திரத்தில் தற்கொலை பண்ணி செத்திருந்தாலும் உன்னையும் நியாயம் தீர்ப்பார். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்க கேட்கவும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதியாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த கடைசி காலம் நீ அநியாயம் செய்கிறான், அநியாயம் செஞ்சுக்கோ. அசுத்தமாக இருக்கிறியா, இருந்துக்கோ. நீதி இல்லாமல் இருக்கிறியா, இருந்துக்கோ. பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறையா, இருந்துக்கோ. ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, வரப்போகிறது. துளி நேரத்தில் ஆண்டவர் வருகை இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி நாம் கணக்குக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு நாம் வாழ்வோம். வெளிப்படுத்தல் 22:15 இப்படியாய் சொல்லுது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சூனியக்காரர்கள், நாய்கள் என்றால் தேவனை விட்டு விலகி வாழ்கிறவர்கள், பின்மாற்றம் உள்ளவர்கள், அவர்களைத்தான் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய் பேசுகிறவர்கள், இவர்கள் எங்கே இருப்பார்களா? அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நாம் ரட்சிக்கப்படணும். இந்த புலாத வழியிலே நான் நடந்து கொண்டு இருப்போமானால் இன்றே ஆண்டவர் சமூகத்தில் என்னை ரட்சிங்க சுவாமி, நான் அந்த பரலோக ராட்சியத்துக்கு நான் வர வேண்டும் என்று நாம் கேட்போமானால் தேவன் நம்மை ரட்சிப்பார். 2 பேதுரு 2:5 இப்படியாய் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயம் வரப்பண்ணி கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையில் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினிகளாகவும் நியாயத்துக்கு நாளுக்காகவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:10 வாசிப்போம். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார்.
இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இவங்கள் யாருங்க? அசுத்த இச்சையில் நடக்கிறார்கள், தேவனை அசுத்த பண்ணுகிறவர்கள், துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், தூஷிக்க அஞ்சாதவர்கள், தேவனுடைய மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சிப்பின் காலம். சிந்திங்க, மௌனமாக இருக்காதீங்க. இது செயல்படும் காலம். உடனே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து என்னை ரட்சியும் தேவனே, என்னை ரட்சியும் என்று சொல்லி, இயேசுவே இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே கேட்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய இரத்தத்தை நாம் கேட்போம். ஆண்டவரே, இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஐயா. அந்த கணக்கு கொடுக்கும் நாளிலே நான் தப்பித்து கொள்ள வேண்டும். அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம், மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பற்றி அநேக பேருக்கு நாம் சொல்ல வேண்டும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இது சிந்திக்கும் காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், செயல்படும் நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இனி நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. இனி நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. கணக்கு கொடுக்கும் நாட்களிலே வந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது, தேவனிடத்தில் போக முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு என்று பொய்யான உபதேசம் அது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே வேதத்தை வாசித்து ஜெபித்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் தான் ரட்சிப்பு உண்டு. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீதியாய் நியாயமாய் நடந்து சாட்சியாய் ஜீவிக்க நிலைத்து நிற்க நீ உதவி செய்யுங்க. உமக்கே துதிக்கும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா? முதலில் இப்பொழுது நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கலாம். பாடுவோமா? Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart.
I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. For all the power and love, as we sing holy, holy, holy. High and lifted up, shining in the light of your glory. For all the power and love, as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. For all the power and love, as we sing holy, holy, holy. High and lifted up, shining in the light of your glory. For all the power and love, as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. I want to see you, Lord. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்கணும். உம் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும் சுவாமி. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கணும் சுவாமி. வேறு எதையும் எங்களுக்கு வேண்டாயா. உம்முடைய அன்பு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நீர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பொழுதுதான் நம்மை நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு அழகாய் பேசினீங்க. இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே என்று சொல்லி அழகாய் நீங்கள் பேசினீங்க சுவாமி. கணக்கு ஒப்புவிக்கும் காலம் வந்துவிட்டது, ரட்சின காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அழகாய் நீங்கள் பேசினீங்க சுவாமி. அதுக்காக நன்றி. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள, எங்களை நாங்கள் துரிதப்படுத்தி கொள்ள, அநேக பேர் உம் மந்தையிலே நாங்கள் சேர்க்க, உம்மை நாங்கள் அறிவிக்கணும் சுவாமி. அநேக ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை பண்ண, அறுவடை நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற பிள்ளைகள் யாராவது பாவத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்திருப்பார்கள், அவள் விடுவீங்க சுவாமி. இன்றைக்கே ஒரு ரட்சின நாள் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டுமாய், அந்த பரலோக ராட்சத்துக்கு அந்த பிள்ளைகள் வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நம் நாமம் மகிமைப்படட்டும். நோயிலே கஷ்டப்படுகிற நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பண கஷ்டத்தில், கடனில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கடனிலிருந்து விடுதலை கொடுங்க. மன பாரத்திலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தை எடுத்து போடுங்க ஐயா. யார் ஐசியூலே இருக்கிறார்கள் அவர்களை தொடுங்க, விடுவீங்க. கேன்சரில் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்
அவளை விடுவீங்க, தொடுங்க, சுகப்படுத்துங்க. கிட்னி ஃபெயிலில் யாரார் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவளை தொடுங்க சுவாமி, இப்பொழுது சுகப்படுத்துங்கப்பா. கால் வலியிலும் கண்கள் தெரியாமலும் அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, கால்களை தொடுங்க, கண்களை தொடுங்க சுவாமி. எல்லா நரம்புகளும் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய அறுவடை செய்யுங்க, சுகம் கொடுங்க. பணமில்லாததுக்கு பணத்தை கொடுங்க. என்னென்ன பாரத்தோடு இருக்கிறார்கள், அன்பு இல்லாதவருக்கு அன்பை ஊற்றுங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளிவரும். இதை பார்த்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.